أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டியதன் பிறகு எம் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அடியார்கள், எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும், எம் ஒவ்வொருவரிடம் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தியவனாக இந்த ஜும்ஆவினூடாக ஈமானை வலுப்படுத்தும் மார்க்க கல்வி என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அருமை உறவுகளே, ஈமானை வலுப்படுத்துகிற மார்க்க கல்வி என்கிற இந்த தலைப்பு முதலாவது எனக்கும் உங்களுக்கும் ஒரு செய்தியை சொல்கிறது என்னவென்றால், மார்க்கத்தினுடைய கல்வியானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது மிக முக்கியமானது, அதாவது ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்வதற்கு அடிப்படையான ஒரு தகுதி எது, அந்த தகுதியை சரிப்படுத்துறதுக்கான ஒரு அடிப்படை தான் இந்த மார்க்க கல்வி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்திற்குள் நுழைய வேண்டுமாக இருந்தால் லா யத்குலுல் ஜன்னah ஹத்தா துஅமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரையில் சுவர்க்கம் நுழைய முடியாது. அப்ப சுவர்க்கத்திற்கான முதல் அடிப்படை ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமானை சரியாக நாங்கள் அறிந்து கொண்டால் அதுதான் எம்மை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்ல காரணமாக இருக்கும். அந்த ஈமானை அறிந்து கொள்வது என்பது மார்க்கத்தினுடைய தலையாய பகுதி. எனவேதான் ஈமானிய சொந்தங்களை, ஈமானை எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறோமோ உறுதிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சுவர்க்கம் செல்வது இலகுவாக இருக்கும். அந்த ஈமானை உறுதிப்படுத்த அத்தியாவசியமானது அது பற்றிய தேடல் கல்வி. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதனால்தான் ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இளம் பருவத்தில் ஒரு சாதாரண இளைஞர்களாக இருக்கிற பொழுது, கட்டுக்கடங்காத யாருடைய பேச்சும் கேட்காத இளமை பருவம் என்று சொல்வோமே, அது போன்ற பருவத்தில் நாங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்போம்.
ஃபதஅல்லம்னல் ஈமான قبل ان نتعلم القرآن. முதலாவது நாங்க படிக்கிறது ஈமான். ஈமான் என்றால் என்ன? ஈமானை பற்றிய தெளிவு என்ன? எப்படி ஈமான் வருகிறது? ஈமானினுடைய உறுதித்தன்மை எப்படி பாதுகாப்பது? ஈமான் இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது? ஈமான் கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்வு இவ்வுலகத்தில் எப்படி, மறுமையில் எப்படி காட்சிப்படுத்தப்படும் என்கிற சகல விடயங்களையும் தான் நாங்கள் முதலாவதாக கற்றோம். தஅல்லம்னல் ஈமான قبل ان نتعلم القرآن. குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னால் அதான் எங்கள்கிட்ட இருந்துச்சு. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இதனால் அதன் பிறகு நாங்கள் சும்ம தஅல்லம்னல் குர்ஆன், அதுக்கு பிறகுதான் நாங்க குர்ஆனை படிச்சோம். ஈமானை படிச்சுட்டு தான் குர்ஆனை படிச்சோம். குர்ஆனை படித்ததனால் இதன் மூலமாக எங்களுடைய ஈமான் இன்னும் அதிகரித்தது என்கிற ஒரு செய்தியை ஜுந்து ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவே ஒரு மனிதனுடைய ஈமானினுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, அந்த ஈமானிய கல்வி ஒரு மனிதனிடம் எந்த அளவுக்கு காணப்படுகிறதோ, அந்த அளவுக்குத்தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய சகல பகுதிகளும் சகல துறைகளும் சரியான முறையில் செல்லும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் இது பற்றிய கல்வி, கல்வி என்பது என்ன? கல்வி என்றால் ஒரு புத்தகத்தை விரிச்சு அந்த புத்தகத்துல என்ன இருக்குங்கிறத படிச்சு அதை எழுதினது யாரு, என்ன, எத்தனை பக்கத்துல எழுதியிருக்கிறாங்கிறத விளங்கினால் போதுமா? அல்லது குர்ஆன் ஹதீதுகள் என்று சொல்லி குர்ஆன்ல இருக்கிறத படிச்சுட்டோம், ஹதீதுகள்ல இருக்கிறத படிச்சுட்டோம் என்பதனால் எம்மை கல்வி வந்து அடைந்து விட்டது என்று அர்த்தமாகி விடுமா என்றால் இல்லை. கல்வி ஒரு மனிதனிடம் இருப்பதற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது என்ன தெரியும்? ஒரு மனிதன் பாடசாலை பக்கம் செல்லவே இல்லை என்று வையுங்கள், எங்கட பாசையில சொல்றா பாமரன், பாடசாலைக்கே போகாத ஒரு பாமரன் என்று வையுங்கள், சில வேளை அவன் கூட மிகச்சிறந்த கல்விமானாக இருப்பான். எப்படி என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சில நேரம் பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளராக இருப்பவன் கூட படிப்பற்ற ஒரு பாமரனாக இருப்பான். எப்படி தெரியுமா? கல்வி என்பது ஒரு மனிதனிடம் அதிகரிக்க அதிகரிக்க, அல்லது கல்வியோடு ஒரு மனிதன் தொடர்புபட இவனுடைய அறிவில், ஆற்றலில், ஒழுக்கத்தில், சமூக விழுமியங்களில், ஆளுமையில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு மனுஷன் கல்வி கூடுதண்டா அவன்கிட்ட இப்படி அந்த அறிவு மாத்திரம் இல்ல, சாதாரணமாக நான் படிச்சுட்டேன்ங்கிற அறிவு மட்டும் இல்ல, அந்த அறிவோடு கூடிய தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற தரம், ஒழுக்க விழுமியங்கள், ஒரு சமூகத்துல எப்படி நடக்கணும், அந்நியவர்களோடு எப்படி நடக்க வேண்டும், முஸ்லிம்களோடு எப்படி இருக்க வேண்டும், சிறுவர்களோடு எப்படி இருக்க வேண்டும், முதியவர்களோடு எப்படி இருக்க வேண்டும், ஆசிரியர்களோடு எப்படி நடக்க வேண்டும், மார்க்க அறிஞர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒவ்வொரு துறையாக அவனிடம் ஒழுக்கம் வெளிப்படும். இந்த ஒழுக்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவனிடம் அறிவிருக்கிறது என்று அர்த்தமாக மாறும். இவன் தான் தந்தையை கௌரவப்படுத்துவான், தாயை மதிப்பான், ஆசிரியர்களை கண்ணியப்படுத்துவான், சிறுவர்களோடு அன்பாக நடப்பான், குழந்தைகளை ஒழுங்காக வளர்த்தெடுப்பான், தலைமைக்கு கட்டுப்படுவான், தான் ஒரு கட்டுப்படக்கூடியவனாய் அடுத்தவர்களிடம் பிரகடனப்படுத்துவான் என்கிற சகல பகுதிகளும் அவரிடம் கல்வி இருக்கிற பொழுது மட்டும்தான் வரும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த கல்வி என்பது ஒரு மனிதனிடம் தொழிற்பட்டு விட்டால் அந்த கல்வி மார்க்கத்துடன் கூடிய ஒரு கல்வியாக இருந்தால், ஏன் மார்க்கத்துடன் கூடியது என்று சொல்லுகிறோம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பொதுப்படையாக இரண்டு விதமான நிஅமத்துக்கள் செய்திருக்கிறார். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஒரு நிஅமத்து என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழுகிற சகல மனிதர்களுக்கும், ஈமானியர்கள், ஈமானற்றவர்கள், முஸ்லிம்கள், காவிர்கள் என்கிற வேறுபாடின்றி சகலரும் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தவாறு அமைத்துக் கொள்ளுகிற நிஅமத். எல்லோருக்கும் உணவு கிடைக்கும், எல்லோரும் தொழில் செய்வார்கள், எல்லோருக்கும் சந்தோஷம் கிடைக்கும், ஆரோக்கியம் இருக்கலாம், நோய் வரலாம், எது அந்த நோயை பொறுத்துக் கொள்ளலாம். ஈமானியர்கள் நலவு செய்பவர்கள் இருப்பார்கள், அதே போன்று ஈமான் அற்றவர்கள், காவிர்களிலும் நல்லவர்கள் இருப்பார்கள், நலவு செய்பவர்கள் இருப்பார்கள். அந்த தன்மைகளுடன் கூடிய நிஅமத் சகலருக்கும் இருக்கக்கூடியது.
முஸ்லிம்களுக்கு மட்டுமென்று ஒதுக்கப்பட்ட ஒன்றல்ல. இரண்டாவது வகையான நிஅமத் இருக்கிறது. இந்த நிஅமத் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா குறிப்பாக எனக்கும் உங்களுக்கும் செய்திருக்கிற ஒரு நிஅமத், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் செய்திருக்கிற ஒரு நிஅமத். அந்த நிஅமத் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அவனுடைய மார்க்கத்தை, அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கத்தை, வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, என்னுடைய நிஅமத்துக்கள் அருட்கொடைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியிட்டு நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் தன்னுடைய அங்கீகாரத்துக்குரியதாக அறிவித்திருக்கிறாரோ அந்த கொள்கை, அந்த மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருப்பது மிகப்பெரியதொரு நிஅமத். இந்த நிஅமத் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்திருக்கிறோம். உதாரணமாக, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் ஏற்படுகிறது. இந்த துன்பம் ஏற்படுகிற வரை நான் சில வேளைகளில் அல்லாஹ்வை நினைத்தது கூட கிடையாது. ஒரு கடுமையான நோய், இந்த நோய் வருகிறதற்கு முன்னர் வரை நான் அல்லாஹ்வை நினைச்சிருக்க மாட்டேன். அதாவது பள்ளிக்கு போறதில்லை, இபாதத்து செய்யறதில்லை, வணக்க வழிபாடுகளில் கவனம் இல்லை, ஏதோ வெள்ளிக்கிழமை ஜும்ஆ, வருடத்தில் நோன்பு, மாதத்தில் நோன்பு, இப்படி ஒரு பழக்கத்திலே நாங்கள் எல்லாரும் வாழ்ந்துட்டோம். எங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் ஒரு நோய் வருகிற பொழுது, ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, ஒரு துன்பம் வருகிற பொழுது எனக்கு சொல்லித் தரும் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்விடம் தொழுது பிரார்த்தனை புரிந்து பார்த்தால் என்ன? எங்களுடைய வாழ்க்கை இதுதான். உடனே சில வேளைகளில் எங்கட சிலர் சொல்லுவோமே, திடீரென்று என்னமோ தெரியல, ஆளுக்கு ஒரு மார்க்கம் தலைக்கடிச்ச மாதிரி இருக்குது, தஹஜ்ஜுதுக்கெல்லாம் வந்துடுறாரு என்று சொல்ற மாதிரி சொல்லுவாங்க தானே. இது மாதிரி அந்த ஆசை அல்லது தன்னுடைய நோயில் இருந்து விடுபடுவதற்காக வேண்டி அவர் எடுக்கிற முயற்சி, தூக்கத்தை விட்டு இரவு தொழுகைகளில் ஈடுபடலாம், ஐவேளை தொழுகைக்கு பள்ளிவாயிலுக்கு வரலாம், பள்ளிவாயிலேயே தன்னுடைய காலத்தை கடத்தலாம், ஏனைய திக்ருகள் என்று அவர்களுடைய வாழ்க்கையில் திக்ருகளோடு தன்னுடைய வாழ்க்கையை கடத்தலாம், தான தர்மங்கள் செய்யலாம். இது எல்லாவற்றுக்கும் அவரிடம் இருக்கிற ஒரு குறிக்கோள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் இவ்வளவும் செய்கிறேன் என்ற நோயை குணப்படும். 99% மனிதர்கள், இஸ்லாமியர்கள், என்னையும் உங்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன், எம்மிடம் இருக்கிற ஈமான் இதுதான். நாம் செய்கிற இபாதத் இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் எம்மிடம் இருக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? என் நோய்க்காக இறைவனை தேடி வருவதில்லை, நான் என் வாழ்க்கையில் இறைவனை தேடி வைத்திருக்க வேண்டும். அது நோய் வருகிற பொழுது எனக்கு உதவியாக அமையும். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு காரணம் அந்த நோய் வருகிற பொழுது இறைவனை தேடுவதும், நோயற்ற காலங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்கிற நேரத்தில் அல்லாஹை மறந்து விடுவதும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற ஒரு உதாரணத்திற்கு ஒப்பான. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? கடலில் தத்தளிப்பவர்கள் காப்பாற்றப்படுகிற வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் என்றிருக்கிறார்கள், காப்பாற்றப்பட்டு விட்டால் அவர்கள் மீண்டும் அவருடைய பழைய நிலைமைக்கு சென்று விடுகிறார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த உலகத்தில் இன்றைய காலத்தில் வாழுகிற ஒவ்வொருவரிடம் காணப்படுகிற மிக துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை, எம் தேவைக்காக, எம் கஷ்டங்களுக்காக, எம் வாழ்க்கைக்காக நாம் தொழில் செய்யறோம். ஒரு புதுசா ஒருத்தர் தொழிலுக்கு போறாரு, இன்றைக்கு தான் ஜொப்புல சேர போறாரு. அவர் 2 ரக்காத் தொழுது துஆ செஞ்சு போவார். அவ்வளவுதான். அந்த தொழில் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி அல்லாஹ்விடம் தொழுது வணங்கி எடுக்க நலவைத்தாய் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு வாழ்ந்திருந்தால் நான் கிடைப்பதை கொண்டு திருப்தி காணுகிற ஒரு நிலைமைக்குள் சென்றிருப்பேன். இப்ப என்ற நிலைமை என்ன தெரியுமா? நான் சூஸ் பண்ற ஒரு தொழில் இதுதான் என்று தீர்மானிச்சுட்டு, யா அல்லாஹ் இதுல எனக்கு நலவத்தான்னு கேட்கிறோம். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கல, யா அல்லாஹ் இதில் எனக்கு நலவிருந்தால் இதை எனக்கு ஏற்படுத்தித்தாய் என்று நாம் கேட்கவில்லை. நாம் தெரிவு செய்கிற ஒன்றில் நலவைத்தாய் என்று கேட்கிறோம். எங்களுடைய ஈமானில் இருக்கிற பலவீனம் அதுதான். காரணம், அந்த ஈமானை பற்றிய, அந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு சிறந்த கல்வி என்னில் உங்களில் காணப்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே போல நாங்கள் பார்க்கிறோம், இந்த மார்க்க கல்வி என்பது
ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கல்வி. நாம் எல்லோரும் அதை ஒரு சில வேளைகளில் எண்ணிக்கொண்டிருக்கலாம். உலமாக்களுக்கானது, மார்க்க அறிஞர்களுக்கானது, மௌலவிமார்களுக்கானது என்று ஒதுக்கி வைத்திருக்கலாம். எங்களுக்கு எப்போது தேவைப்படும் தெரியுமா? நோம்ப விட்டுட்டோம், அதை பிடிக்கிறது எப்படி? பயணத்துல இருக்கிறேன், தொழுகையை என்ன செய்யறது? நான் சுன்னத்தான நோன்பை இதை பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா? நான் சுன்னத்தான நோன்போடு சேர்ந்து என்னுடைய கலா நோன்பை பிடிக்க முடியுமா முடியாதா? அந்த தேவை வர்ற நேரத்துல அந்த உலமாக்கள், அந்த அறிஞர்கள் எங்களுக்கு ஃபத்வா தருவதற்கு தேவைப்படுகிறார்கள். ஈமானிய சொந்தங்களே, இதே திறமையை, இந்த தன்மையை எங்களுடைய வாழ்க்கையின் மார்க்கம் பற்றிய ஒவ்வொரு பகுதிகளிலும், ஏன் நாம் செய்கிற அன்றாட கடமைகள் இருக்கின்றனவே, அன்றாட கடமைகளில் நான் செய்கிற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளில் எனக்கு தெரிந்த அறிவு என்ன என்பதை ஒவ்வொருவரும் ஒருவரும் யோசித்து பாருங்களேன். எல்லோரும் செய்கிறோம் என்று வைக்கிற ஒரே ஒரு காரியத்தை நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். தொழுகை என்றே வையுங்கள். தொழுகையிலும் குறிப்பாக எல்லோருக்கும் தொழ கிடைக்கிற ஒரு தொழுகை இருக்கும் என்றால் அது பெரும்பாலும் லுஹர் தொழுகையாக இருக்கும் இந்த ஊரை பொறுத்தவரையில், அல்லது இஷா தொழுகையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அப்படியான ஒரு நேரத்தில் நம்ம எல்லாருமே தொழுகையாளிகள் என்று வைச்சாலும் கூட என்னது இந்த இருக்கிற இந்த தொழுகை பற்றிய அறிவு என்ன, அது பற்றிய ஒரு தெளிவு எம்மிடம் என்ன இருக்கிறது? என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டியது போல தக்பீர் கட்டணும், சலாம் கொடுக்கிற மாதிரி சலாம் கொடுக்கணும், இதுதானே? அது தெரியும் தானே? அன்புள்ளவர்களே, அது அல்ல தொழுகை. தொழுகையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும், இத்தனை வருடங்கள் நாம் தொழுகையில் ஈடுபடுகிறோமே. ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக மதரசாவுக்கு அனுப்பப்படுகிற வயதில்லை என்று வையுங்கள், ஒரு 6 அல்லது 7 வயது. நம்ம அதை அப்படியே வைப்போம். 10 வயசுல இருந்து எடுத்து பார்ப்போம். 10 வயது முதல் இன்று எங்களுடைய வயதுகளை கணிப்பிட்டு எத்தனை வருடங்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கிறோம்? நாம் தொழுகையாளிகளாக இருக்கும் இத்தனை வருடங்களில் ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் எனக்கு தெரிந்திருந்தாலும், தக்பீர் என்கிற ஒன்றை ஒரு நாளைக்கு நான் படித்திருந்தால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டங்களாக, ஒவ்வொரு செயல்பாடுகளாக நான் படித்திருந்தால், இன்றைய என்னுடைய தொழுகை எப்படி அமைந்திருக்கும்? ஆனால் எம்மிடம் அப்படி காணப்படுகிறதா? ஏன் இப்பொழுது கூட எம்மில் கேள்விகள் இருக்கும். என்ன தெரியுமா? ஜும்மா முடிகிற நேரத்துல வந்து தொழுகையில சேர்ந்தா அந்த தொழுகை ஜும்மாவாக ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்கிற கேள்வி வரலாம். ஆனால் 20 வருடங்களாக, 30 வருடங்களாக, 10 வருடங்களாக ஜும்மா தொழுகிறோம், சட்டம் தெரியவில்லை. சில வேளைகளில் யாராவது சொல்லி இருப்பார், இந்த லேட்டாகி வாரவங்க யாரும் நீங்க ஜும்மா தொழல லுகர் தொழுவாரு சொல்லி இருப்பாங்க. அதுக்கு ஒரு சிலர் வருவார்கள், அது இப்படி இவருக்கு சொல்லலாம். எங்கிற நிலைமை என்னன்னு தெரியுமா? நாங்க ஏன் இப்படி வந்தோன்றது தெரியுமா? அவர் எப்படி பத்துவா கொடுப்பாரு என்று ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு மார்க்க உபதேசம் செய்யக்கூடியவருடைய கண்டனங்களை கண்டிப்பவர்கள் உண்டு. அவர் சொல்லுவதனுடைய அர்த்தம் என்ன, அதில் இருக்கிற உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள எனக்கு முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? மார்க்கம் பற்றிய அறிவில்லை. சாதாரணமாக நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம், படித்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். முஸ்லிம் தொழ வேண்டும், வாரத்தில் ஒரு முறை ஜும்ஆ தொழ வேண்டும், வருடத்தில் ஒரு முறை ரமலானுடைய மாதம் நோன்பு பிடிக்க வேண்டும், வசதி இருந்தால் ஹஜ் செய்ய வேண்டும், வசதியுள்ளவர் குர்பானி கொடுக்க வேண்டும், இவ்வளவுதான். இதை தாண்டி செய்வதற்கு நமக்கு எதுவும் தெரியாது. செய்கிறோம், என்ன செய்கிறோம் என்பது தெரியாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு சின்ன செய்தி எனக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு தேவை என்பதை சிந்திப்பதற்காக சொல்கிறேன். தலபுல் இல்ம் ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயது சொல்லவில்லை, வரம்பு சொல்லவில்லை, ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள். தலபுல் இல்ம், கல்வியை தேடுவது என்பது, கல்வியை தேடுவது. எங்களை தேடி வர்றதை பத்தி பேசல, நீங்க ஒவ்வொருத்தரும் தேட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். இந்த முதல் பகுதிக்கு நானும் நீங்களும் சொல்லுகிற பதில் என்ன? மார்க்கத்தை தேடிய அளவுதான் என்ன?
மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக நாம் ஒதுக்கிய நேரங்கள் என்ன? ஒரு நாளைக்கு சாப்பிட மறக்கவில்லை, தொழில் செய்ய மறக்கவில்லை, என் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள மறக்கவில்லை, என் தேவைகளை தாண்டிய என் சொந்தங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதை நாங்கள் மறக்கவில்லை. என்றோ வரை இருக்கிற நோய்க்கு இன்றே அதை போல மறக்கவில்லை. ஆனால் அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு தேவை, ஒரு கடமையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை செய்வதற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் என்னை உங்களை விட துருப்பாக்கியவான்கள் யார்தான் இருக்க முடியும்? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன முதல் பகுதி தலபுல் இல்ம், கல்வியை தேட வேண்டும். சிறுவர்கள் தேட வேண்டும், இளைஞர்கள் தேட வேண்டும், முதியவர்கள் தேட வேண்டும், பெண்கள் தேட வேண்டும், யுவதிகள் தேட வேண்டும், எல்லோரும் தேட வேண்டும். படித்தவன் என்று இருந்துவிடக் கூடாது, பாமரன் என்று இருந்துவிடக் கூடாது, பணக்காரன் என்று இருந்துவிடக் கூடாது, ஏழை என்று இருந்துவிடக் கூடாது, அரசனாய் இருந்துவிடக் கூடாது, ஆட்சியாய் இருந்துவிடக் கூடாது. எல்லோருக்கும் தேவை மார்க்கத்தை பற்றிய தேடல், மார்க்கம் என்கிற ஒரு கல்வியை பற்றிய தேடல். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த தேடல், அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபரீதத்துன், ஃபர்த், கட்டாயமா. அதுல இது தப்புறதுக்கு யாராலையும் முடியாது. நம்ம எல்லாரும் விரும்பியோ விரும்பாமலோ பெற்றோர்களானவர்கள் தம் பிள்ளைகள் விடயத்தில் கரிசனை காட்டுகிறோம். எந்த அளவுக்குங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பிள்ளைகள் விடயத்தில் ஓர் அளவு கரிசனை இருக்கிறது. சும்மா சுத்தி சுத்தி காவாலித்தனமாக இருக்காம மதரசாக்கு போட்டும் என்ற ஒரு எண்ணமாவது எம்மிடம் இருக்கிறது. மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இருக்கிறது. பிள்ளைகள் மதரசாக்களில் ஓத வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த மதரசால ஓதுற மாணவர்களை நம்ம எப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறோம் என்கிற ஒரு சிந்தனையை கொஞ்சம் யோசிப்பதற்காக சொல்கிறேன். ஒருத்தர் மதரசால ஓதுறார். மதரசால ஓதிட்டு இருக்கிறவர் ஒரு 3 வருடம் 4 வருடம், நான் மௌலவி மதரசா சொல்லல, குர்ஆன் மதரசா சொல்றேன். ஒரு 3 வருடம் ஓதிட்டாருன்னு வைங்க. 3 வருடமாக ஓதுற ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி ஒரு தவறு செய்கிறாள். ஏதாவது ஒரு தவறு, தொலை இல்லைண்டோ, பள்ளிக்கு போகலண்டோ, அல்லது உம்மா அப்பா கண்ணியப்படுத்தலண்டோ, ஏதோ ஒரு வகையான தவறு வைங்க. அதை கண்டிக்கும் விதமாக பெற்றோர்களும் சரி, ஏனைய உறவுகளும் சரி, ஊரார்களும் சரி சொல்வதன் தெரியுமா? இவ்வளவு காலமா மதரசால ஓதுறாங்க, மதரசால உனக்கு இது என்னன்னு சொல்லித்தர தெரியலையா? ஒருத்தர் சொல்லித்தரலையா? அவனுக்கு உஸ்தாத்மார் உனக்கு இதை படிச்சு தரலையா என்று கேட்கிறோம். அப்ப எங்கட சிந்தனை என்ன சொல்லுதுன்னா, மதரசால இந்த ஒழுக்கத்தை படிச்சு கொடுப்பாங்கன்னு தோணுது. மதரசால ஓதுறவனுக்கு ஒழுக்கம் இருக்கணும் என்கிற ஒரு சிந்தனை என்கிட்ட இருக்குது. அப்ப எங்கள்கிட்ட ஒழுக்கம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள நாம் மதரசாவை நாட வேண்டும் என்றாவது யோசித்திருக்கிறோமா? போயிட்டு அலிஃபா ஓதுங்க என்று நான் சொல்லல. அலிஃபா ஓதுற கட்டம் தாண்டி விட்டது என்று வையுங்களே, அதை ஓத வேண்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாம் ஒழுக்கத்தை படித்துக் கொள்ள, மார்க்க ரீதியாக எண்ணில் வளர்த்துக் கொள்ள, எதை கற்றுக்கொள்ள நான் நேரம் ஒதுக்கினேன் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்களேன். தேடிச் செல்ல என்னால் முடியவில்லை என்று வையுங்கள். சில நேரங்களில் நாம் தேடிச் செல்லவே தேவையில்லை, எமக்கான ஏற்பாடுகள் நடக்குமே, எமக்கான ஏற்பாடுகள் நடக்குமே. உதாரணமாக இன்றைய ஜும்ஆவை வையுங்கள். எத்தனை வருடங்களாக 12:20 ஜும்மா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு உண்மை. எத்தனை வருஷமா நடக்கும்? இத்தனை வருடங்களாக 12:20 ஜும்மா என்பதை அறிந்திருந்தும் இதுல யாரும் என்னோட கோவிச்சு வேலல்ல அல்லது மனஸ்தாபப்பட்டு வேலல்ல, இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். இத்தனை வருடங்களாக 12:20 ஜும்மா என்பதை அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் இந்த ஜும்ஆவிற்கு நாங்கள் வருகிற வீதத்தில் கவலையீனமாக இருக்க காரணம் என்ன? உழைக்கிறோம், பாடசாலை செல்கிறோம், எங்களுடைய தேவைகளை முடித்து வர தாமதமாகிவிட்டது, இதுதான் என்றால் இதை நியாயமான காரணம் என்று சொல்பவர்களாக நாம் இருந்தால் ஒரு கேள்வி. பொதுவாக எங்களுடைய இந்த பகுதி மக்கள் எல்லோரும் வருடத்தில் ஒரு முறையோ இருமுறையோ சுற்றுலா பயணங்களை மேற்கொள்கிறோம். ஒரு சுற்றுலாவை மேற்கொள்வதற்கு முன்னர்
வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டும், பயணத்துக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உள்ளவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டுல இருக்கிறவங்க நாளை மறுநாள் 3 நாள் ட்ரிப்புக்கு போனா இந்த 3 நாளும் என்ன செய்ய வேண்டும் என்கிற சகல ஏற்பாடுகளையும் திட்டமிட முடிகிறது, செய்து வைக்க முடிகிறது என்றால், வாரத்தில் ஒரு முறை வருகிற இந்த ஜும்ஆ 12:20க்குத்தான் என்பது தெரிந்திருந்தும் எங்களுடைய வேலைகளை முன்கூட்டியே முடித்துவிட முடியாமல் இருக்க காரணம் என்ன? பாடசாலை மாணவர்களை ஒருபுறம் வையுங்கள். அது சரி பிறரா சொல்ல வர்ற பாடசாலை மாணவர்களை ஒருபுறம் வையுங்கள். ஆனால் அதை தாண்டியவர்கள், தொழிலுக்குரியவர்கள், பெற்றோர்கள் என்று இருக்கிற நாம் அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களுக்கு தெரியாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் நிறைய மார்க்கத்தை பற்றிய கல்விதான். இது இன்று நாம் படிக்கிற ஒரு செய்தி அல்ல. எத்தனையோ வருடங்களாக, எத்தனையோ வாரங்களில் எத்தனையோ விதமான உலமாக்களினால் சொல்லப்படுகிற ஒரு செய்திதான். மலக்குமார்கள் இமாம் மிம்பரில் ஏறும் வரை வாசலிலே காத்திருப்பார்கள். அவர் ஏறிவிட்டால் தம் பட்டோலைகளை மூடிவிடுகிறார்கள். வெட்கமுள்ள ஈமானியனே, ரோஷமுள்ள ஈமானியனே, சொர்க்கம் போவதற்கு ஈமான் தான் அடையாளம் என்பதை அறிந்திருக்கும் ஈமானியர்களே, என்னுடைய பெயர் அந்த பட்டியலில் எத்தனை தடவைகள் ஒரு மாதத்துக்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்களேன். அல்லது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை என்னுடைய பெயர் அந்த லிஸ்ட்ல இருந்திருக்குமா என்கிற ஒரு கேள்வியை தான் கேட்டு பாருங்களேன். இது தெரியாத செய்தி இல்லையே, இதை படிக்காமலும் இல்லையே, நாம் நேரம் ஒதுக்கி செல்லவில்லை, ஆனால் நாம் வந்த நேரத்தில் கேட்டு படித்த செய்திகள் தானே. ஆனால் அதில் நமக்கு பிரயோசனம் கிடைக்கவில்லை என்றால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் தலபுல் இல்ம் என்று சொன்னதனுடைய அர்த்தம் இருக்கிறது. தலபுல் இல்ம் என்று ஏன் சொன்னார்கள் தெரியுமா? தேவையுள்ளவன் தேடி சென்றால் பிரயோசனம் கிடைக்கும். நீ இழுத்து வச்சு சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு தேவையில்லை என்றால் பிரயோசனம் கிடைக்காது. எங்களுக்கு நடக்கிற விஷயம் அதுதான். ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக வெள்ளிக்கிழமை பள்ளி வாயிலுக்கு வருவதனால் கேட்டுவிட்டு செல்கிறோம், அதில் பிரயோசனம் இல்லை. என்ன சொல்றாங்க என்றதை கேட்கணும் என்று வந்திருந்தால் எத்தனையோ தடவைகள் எங்களுடைய பெயரும் அந்த மலக்குகளினுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். இடம்பெற முடியாத அளவுக்கு உலகத்தின் சுமைகளை சுமந்திருக்கிறோம் என்று போலி காரணங்கள் சொல்லிவிட வேண்டாம். உலகத்தில் எனக்கோ உங்களுக்கோ என்று காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான் விசாரணைக்காக. அந்த விசாரணையில் என்னாலும் உங்களாலும் பதில் சொல்ல முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஃபர்லான கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு செய்தியை பாருங்க. இந்த உலகத்தில் வாழுகிற நாம் எல்லோரும், இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி, நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணப்பாடு எல்லோருக்கும் இருக்கிறது. ஒருத்தர் ஒரு பாவம் செய்யறான், அந்த பாவத்தை யாருக்கும் தெரியாம செய்யறான். அர்த்தம் என்ன தெரியுமா? நான் எல்லாத்தையும் நல்லவனா இருக்கணும் என்றத விரும்புறான். நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புவதனால் அவன் செய்கிற பாவத்தை அடுத்தவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். சில வேளைகளில் அது தெரிந்து விட்டது என்றால் தப்பித்துக் கொள்ள அவன் தன்னை நல்லவன் என நிரூபிப்பதற்காக அவன் பொய் பேசவும் தயங்க மாட்டான், அடுத்தவனை மாற்றிவிடவும் தயங்க மாட்டான். காரணம், அவனுடைய எண்ணப்பாடு நான் சமூகத்தில் நல்லவனாக இருக்க வேண்டும். அன்புள்ளவர்களே, இந்த நல்லவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பகுதியை மார்க்க கல்வியோடு அடிப்படையாக வைத்து நாம் நோக்கி இருந்தால், மார்க்கத்தை படித்து எங்களுடைய அந்த எண்ணத்தை வளர்த்திருந்தால் நிச்சயமாக என்னை நல்லவர்களாகவே சமூகம் நோக்கும். காரணம், அதை பொறுப்பெடுப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மை யுரிதில்லாஹு பிஹி கைரன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு நலவு நாடுறான். அவன் தொழில பரக்கத்து வேண்டும் என்று வைங்க, வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும் என்று வைங்க, நோயற்ற வாழ்வு கிடைக்கணும் என்று வைங்க. இப்படியான ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் அந்தஸ்துள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வையுங்கள். எது தேவையோ எல்லாம் நலவு தானே. இந்த நலவுகளை யாராவது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் விரும்பினால், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன்,
ஒரு மனிதனுக்கு நலவை அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் விரும்பிவிட்டால் அல்லாஹ் செய்யற முதல் வேலை என்ன தெரியுமா? யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான், மார்க்கத்தில் புரிதலை கொடுப்பான், மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். இப்ப நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும் என்ன தெரியுமா? எங்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்துல ஏன் விளக்கம் தரலன்றத இரண்டு விதமாக யோசிக்கலாம். ஒன்று, எங்களுக்கு ஏன் அல்லாஹ் தரல, எங்களோட அல்லாஹ் இரக்கம் இல்லை என்ற யோசனை வரலாம். இரண்டாவது, எனக்கு விளக்கம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது, அதை நான் மாற்றிக்கொண்டால் போதுமானது என்கிற மாற்றம், ஒரு எண்ணம். இந்த ரெண்டுல எங்கள்கிட்ட தேவையானது நான் இரண்டாவது சொன்னது. நான் ஏதோ ஒன்றில் விடுகிற தவறுதான் எனக்கு மார்க்கத்தில் தெளிவின்மைக்கு காரணம். அந்த தெளிவின்மையால் எனக்கு நலவு நடப்பது குறைவாக இருக்கிறது. அது என்ன குறை தெரியுமா? அது என்ன பிழை தெரியுமா? நான் மார்க்கத்தை கற்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் மார்க்க போதனைகளை செவிமடுக்கவில்லை. தலம் என்கிற ஒன்று, தேடுதல் என்கிற ஒரு பகுதி என்னிடம் இல்லை. ஏன் இல்லாமல் போனது? இது பற்றிய அத்திய அவசியம் எனக்கு புரியவில்லை. அப்ப நான் புரிந்து கொள்ள முயற்சித்திருந்தால், கொஞ்சம் உள்ளுக்கு வருவீங்களா இருந்தா வெளியே இருக்கிறவங்க உள்ள வருவாங்க. இல்லாட்டி நம்ம உள்ள வாங்கன்னு சொல்ற நேரத்துல அங்க பிரிஞ்சு போயிட்டு மிம்பர்ல இருந்து பார்த்தா விளங்காத மாதிரி மரங்களுக்கு கீழே நின்று பேசிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அதுக்கு இடம் கொடுக்க வேணாம். கொஞ்சம் உள்ள வாங்க, அவங்க உள்ள வந்துருவாங்க. முன்னுக்கு வாங்க. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவே என்னில் இருக்கிற இந்த குறை, நான் மார்க்கத்தை கல்வியை தேட வேண்டும் என்கிற பகுதியில் நான் விட்ட குறை, அந்த முயற்சி என்னிடம் இல்லாமல் போனதுதான் எனக்கு மார்க்கத்தில் ஒழுங்கான தெளிவின்மையும் நான் பாவங்கள் செய்ய காரணமாக இருப்பது, சமூகத்தில் நல்லவர்களாக என்னால் வாழ முடியாமல் இருப்பதற்கு காரணமும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் உள்ளவர்களின் ஈமானை தூண்டும் விதமாக சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் நலவை நாடுவானாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு, அவனுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். அப்ப விளக்கம் தர வேண்டிய பொறுப்பு அல்லாஹ்விடம் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அந்த பணியில் நாம் இறங்க வேண்டும். வளமையாக நிறைய செய்திகள்ல நம்ம கேள்விப்படுற செய்தி, நான் பல விடுத்தங்கள் சொன்ன ஒரு செய்திதான். சும்மா இருந்துட்டு நான் அல்லாஹ்வை திக்ர் செய்யணும்னு நினைச்சா கூட என்னால திக்ர் செய்ய முடியாது. நான் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், அல்லாஹ்வே அஇன்னி அலா திக்ரிக, உன்னை நினைவுபடுத்த எனக்கு நீ உதவி செய். இல்லாட்டி எனக்கு ஒரு நான் சொல்ல மாட்டேன், சொல்ல கிடைக்காது. திக்ர் செய்ய நீ உதவி செய் என்று கேட்க வேண்டும். கற்றுக்கொள்ள எனக்கு நீ வழித்தா, நீ உதவி செய், தெளிவைத்தான் நீ என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இந்த பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு தேடுதல் என்னில் உங்களில் காணப்பட்டால் நிச்சயம் இந்த மார்க்கத்தில் தெளிவு மாத்திரம் அல்ல, சமூகத்தில் நல்ல பிரஜையாக வாழலாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னும் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறார் பாருங்கள். ஒரு மனிதன் அந்தஸ்துள்ளவனாக வாழ வேண்டும் என்றால் யர்ஃபஉல்லாஹ், அல்லாஹ் உயர்த்தி விடுகிறார். அல்லதீன ஆமனு மின்கும், உங்களில் ஈமான் கொண்டவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறார். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் பதவி உயர்வு தருகிறார். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா, அறிவு யாருக்கு இருக்கிறதோ, மார்க்கம் பற்றிய தெளிவு யாருக்கு இருக்கிறதோ, அவர்களுக்கும் அல்லாஹ் பதவி உயர்வை தருகிறார். சிந்தனைக்கான ஒரு சில செய்திகள். நான் ஒரு சமூகத்துல இருக்கிற நேரம் என்ன சமூகமே எதிர்க்கு. நான் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிட்டேன், அது மார்க்க விஷயம். மார்க்க விடயத்தை செய்ததனால் சமூகம் எதிர்க்கிற பொழுது என்னிடம் ஈமான் இருந்தால், அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்தால், அல்லாஹ்வை பற்றிய ஒரு அச்சத்தோடு என் வாழ்க்கை செல்லுமாக இருந்தால் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? யார் வெறுத்தாலும், யார் என்னை ஒதுக்கினாலும், யார் என்னை தூக்கினாலும், என்னை படைத்த ரப்புக்கு நியாயமாக நான் நடந்திருக்கிறேன் என்கிற ஒரு பெருமிதம் என்னிடம் காணப்பட்டால், இந்த சமூகம் இன்றல்ல நாளை அல்ல இன்னொரு நாள் என்னை தூக்கி வைத்து கொண்டாடும்.
அந்த நேரத்திலும் என்னுடைய நிலை என்ன தெரியுமா? நான் சமூகத்திற்காக வாழாட்ட மாட்டேன், அல்லாஹ்விற்காக நான் பணிந்து போவேன். சமூகத்தின் தூற்றுதலை கொண்டு அஞ்சவும் மாட்டேன், சமூகத்தின் போற்றுதலை கொண்டு பெருமைப்படவும் மாட்டேன். இரண்டின் பொழுதும் படைத்தவன் ரப்பை அணுகிவிடுவதன் காரணம் மார்க்கம் பற்றிய அறிவு என்று இருக்கிறது, ஈமான் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு இந்த அந்தஸ்தை கொடுப்பார், நாடியவர்களிடமிருந்து அதை பறிப்பான் என்கிற ஈமான் இருக்கிறது. காரணம் கற்றிருக்கிறேன், படித்திருக்கிறேன். இதுதான் சகல இடங்களிலும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு உண்மை. ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிறிய ஞாபகம் ஊட்டுதல் வேண்டும். என்ன தெரியுமா? கல்வி அறிவு என்கிற ஒரு பகுதியில் உலகம் சார்ந்த கல்வி, மறுமை சார்ந்த கல்வி என்று நான் பிரித்து நோக்க சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? இந்த உலகம் சார்ந்த கல்விகளை கற்றுக்கொள்வதற்கு மார்க்கம் ஒருவனும் தடை போடவில்லை. அதை கல்வி இல்லை என்று மார்க்கம் சொல்லவும் இல்லை. அதனால இதை பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. மார்க்கம் என்ன சொல்லுதண்டா, நீ எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மையமாக கொண்டு செய்யப்படுகிற பொழுது, கற்கப்படுகிற பொழுது, அது கல்வியாக உனக்கு பிரயோசனம் தருவதாக அமையும். அன்புள்ளவர்களே, அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? நான் மரணித்ததன் பிறகும் எனக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஒன்றாக அல்லாஹ்வின் தூதர் ஒரு கல்வியை சொன்னார்கள் என்றால், மனிதன் மரணித்ததன் பிறகு எல்லாம் அவனை விட்டு துண்டிக்கப்பட அவனுடன் செல்லுகிற ஒரு காரணியாக இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனம் உள்ள கல்வி என்று சொன்னார்களே, அது மார்க்கத்தை அவன் படித்துக் கொடுத்ததாக இருக்கலாம், மார்க்கத்தை பின்பற்றியதால் இன்னொருவன் பின்பற்றியதாக இருக்கலாம். மார்க்கத்தின் அடிப்படையில் உலக வாழ்க்கைக்கு தேவையான செயல்பாடுகளை எல்லாம் கற்றுக்கொண்டு மார்க்கத்தோடு அவனுடைய பயணம் அமைந்திருந்தால் அது கூட மரணத்தின் பின்னர் இவனுக்காக தொடர்ந்து வருகிற கல்வியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஈமானை வலுப்படுத்துவதற்காக மார்க்க கல்வியினுடைய அவசியம் எந்த அளவுக்கு தேவை என்பது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் மார்க்க கல்வியை தேடுவது எம் ஒவ்வொருவருக்கும் கடமை என்றால், சில வேளைகளில் எம்மால் தேட முடியாது என்கிற ஒரு கேள்வி வருமாக இருந்தால், எங்களுக்கு தான் அரபு தெரியாது, இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப அரபு தேவையில்லை, தமிழ்ல இருக்குத்தானே எல்லாம் படிச்சு கொள்ளலாம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல எங்கள கூட இப்ப என்ன வரல மாதிரி யூடியூப்ல இருக்குது, இன்னைக்கு நிறைய இதுல என்ன ஜெமினில போட்டால் ChatGPT போட்டாங்க, நம்ம தலைப்பாடிக்கு அது ஃபுல் நோட்ஸ் தருது, அதெல்லாம் படிச்சிடலாம், சிம்பிள் என்று எண்ணம் பெறலாம், உண்மை, மறுப்பதற்கு இல்லை. ஆனா அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய உள்ளங்களை தொட்டு ஒரு பதில் சொல்லி பாருங்களேன். நாம் என்றாவது ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு 5 நிமிடத்தை ஒதுக்கி இந்த வலைத்தளங்களிலாவது மார்க்கத்தை படிப்பதற்கு நான் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை வைத்து தேடியவர்கள் இருக்கிறோமா? இல்லை. நம்ம எதுக்கு தேடுவோம் தெரியுமா? ஏதாவது போற போக்குல யாராவது ஒரு கருத்தை சொல்லியிருப்பான், குர்ஆன் சுன்னான்னு படிச்சு பழகுன எங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா இது இருக்குமா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் வந்து தேடி இருக்கலாம். அப்படி இல்லையா உடனே யாருக்காவது ஒரு மௌலவிக்கு கோல் அடிச்சு இப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டிருப்போம். நான் யாரையும் காயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை ஈமானிய சொந்தங்களே, நான் நிதர்சனத்தை சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நாம நோம்பு பிடிச்சிருக்கிற காலத்துல சில நேரங்கள் எங்களுக்கு தேவைப்படும், தக்வா வர்ற நேரம் தானே, அந்த நேரத்துல தேவைப்படும் பார்த்திருப்போம். இல்லையா உம்ரா ஹஜ்ஜுக்கு போன பிறகு அங்க வச்சு அல்லது அங்க போறதுக்கு ஆயத்தங்கள் செய்யப்படுகிற பொழுது தேவைப்பட்டிருக்கலாம். அது இல்லாமல் வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆன்லைன்ல மார்க்கத்தை தேடுறதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் தேவையற்ற எல்லாவற்றையும் தேடுவதற்கு 24 மணித்தியாலங்களே போதாதியவன். மார்க்கத்துக்காக ஒரு 2 நிமிடங்களை செலவழிக்க கூட எமக்கு நேரமில்லை. ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வை பயந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு திருமறை வசனத்தை யோசித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறார், எப்படி தெரியுமா?
அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் எல்லாம் அவனுடைய அடியார்களில் அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் யார் தெரியுமா? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை பயப்பட்டு வாழ்றவனாக இருந்தால் அவன் அறிவுள்ளவன் தான் அல்லாஹ்வை பயப்படுவான். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யற நேரம் இது கூடுமா கூடாதா, இது ஹலாலா ஹராம், இது அல்லாஹ் அனுமதிச்சதா இல்லையா, இதை செய்தால் பாவமா நன்மையா என்கிற ஒரு கேள்வியோடு அதை தேடி தேடி தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய முற்படுவான். நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்டாய கடமைகள் குறையின்றி செய்து கொண்டிருக்கிறேனா, அனுதினமும் என்னை நான் மீள்பரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தை ஒரு பள்ளி வாயிலுடைய நிர்வாகம் ஏற்பாடு பண்ணுகிறது என்று வையுங்கள். உதாரணமாக இந்த மஸ்ஜிது ரஹ்மான்ல ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்றாங்க. இப்ப நினைச்சிடவானா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேண்டி நான் பயம் பண்றேன்னு நினைச்சிடாது. இது அட்வர்டைஸ்மெண்ட் நினைச்சா பரவாயில்ல, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் விரும்புறேன். எங்களுக்காக வேண்டி ஒரு மார்க்க உபதேசம், இத்தனை தேதி ஒரு மார்க்க விளக்க மாநாடு நடைபெற போகுது, வாரத்துல இந்த கிழமையில குர்ஆன் கிளாஸ் நடக்க போகுது, இந்த நாள்ல பெண்களுக்கான வகுப்பு நடைபெற போகிறது, இளைஞர்களையொட்டி ஒரு விழிப்புணர்வு மாநாடு நடத்தப்பட போகிறது என்று இந்த பள்ளியினாலோ அல்லது ஏதோ ஒரு இடத்தினால் இஸ்லாமியர்களை முக்கியப்படுத்தி இஸ்லாமியர்களுடைய சிந்தனைகளுக்கு விழிப்பூட்டுவதற்காக, தவறுகளை தவிர்த்து கொள்வதற்காக ஒரு சின்ன விழிப்பூட்டல் நிகழ்வு ஏற்பாடுபடுத்தப்படுகிறது. நம்ம என்ன செய்யறது? இது என்ன, இதுல என்ன நடக்க, இது சொல்லாத சொல்ல போறாங்க, இதுன்னு தெரியாத விஷயமா என்று யோசிப்பதல்ல. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்ப தர்றோம் என்று அந்த நாள் புரோகிராமுக்கான செலவினங்களுக்கு நான் 10,000, நான் 5,000, நான் 6 லட்சம் என்று கணக்கிடுவதிலும் அர்த்தமில்லை. அந்த வகுப்பில் சொல்லுவது என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை சுமக்க வேண்டும். அது இளைஞர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள், யுவதிகள் என்ற எல்லோருக்கும் கடமை. அது அந்த இடத்தில் நான் சமூகம் அளித்து அது என்ன சொல்லப்படுகிறது என்பதை அறிந்து அரை மணித்தியான நிகழ்வில் ஒரு 5 செகண்ட் சொல்லப்பட்ட ஒரு விடயம் என் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தரலாம் அல்லவா என்கிற ஒரு எண்ணம் சுமக்கப்பட வேண்டும். சஹாபாக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வோடையே வாழ்ந்திருந்தாலும், ரசூலுல்லாஹ்வோடையே பயணித்தாலும் அவர்களுடைய எண்ணம் கூட என்ன சொன்னது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த ஈமானிய உணர்வு எங்களுக்கு சொல்வதென்றால், ஈமானிய சபைகளில் அல்லாஹ்வுடைய சக்கீனத்து இறங்குகிற சபைகளில், மலக்குமார்களின் பிரார்த்தனைகள் இறங்கப்படுகிற சபைகளில், மிருகங்கள் அல்லது கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் கூட, கடல் வாழ் உயிரினங்கள் கூட எங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிற சபைகளில், அல்லது அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக ஒன்று சேர்ந்த கூட்டத்தை பார்த்து மலக்குகளிடம் அல்லாஹ் பெருமையாக பேசுகிறானே, அப்பேற்பட்ட சபைகளில் கலந்து கொண்டு அந்த சபையின் புனிதத்துவத்தையும் பெற்று அதில் இருந்து ஒரு துளி அறிவை நான் கற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற எண்ணத்தை நாங்கள் சுமந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்க விளக்க வகுப்புகள் நடைபெறுகிற இடங்களில் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்வதற்காக. அப்ப ஒரு மஜ்லிஸ், இல்முல் மஜ்லிஸ் என்று சொன்னால், மார்க்க விளக்க நிகழ்வுகள் நடைபெறுகிற இடங்கள் என்றால் அந்த இடத்தில் முழுமையாக எம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த இடத்திற்கு சமூகம் தந்து அந்த இடத்தின் கண்ணியத்தையும் மாண்பையும் காப்பதோடு அதில் இருக்கிற நலவுகள் எதுவோ அது எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியும் எம்மிடம் காணப்பட வேண்டும். அதன் பெயர்தான் கல்வியை தேடிச் செல்லுதல் என்று அர்த்தமாகும். அவர்களுக்கு தான் அந்த கல்வியில் பிரயோசனம் கிடைக்கும் என்று அர்த்தமாகும். அப்படி கண்டு வந்தவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுகிற அல்லாஹ்வின் அடியார்கள் என்பது அர்த்தமாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் அந்தஸ்தை கொடுக்கிறான், நலவை நாடுகிறான் என்று அர்த்தமாகும். ஈமானிய சொந்தங்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற, நாம் செய்ய இருக்கிற அல்லது செய்து கொண்டிருக்கிற சகல தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்கிற தெளிவின்மை, புரிதலின்மை. அதை படித்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் இயன்ற வரைக்கும் எங்களுடைய காலங்களில் ஒரு கொஞ்ச நேரத்தையாவது, ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்ச நேரத்தையாவது ஒதுக்கி அந்த மார்க்கத்துடனான பயணத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது எங்கள் பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை தரும், நோய் நொம்பலமற்ற வாழ்க்கையை தரும்,
சந்தோஷமான வாழ்க்கையை தரும், இல்லறங்களில் திருப்தியை தரும், சம்பாதிப்பதில் போதும் என்ற மனத்தை தரும், உலக வாழ்க்கையில் நிம்மதியை தரும், மறுமையிலும் சுவர்க்கத்தை தருவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவே அப்பேற்பட்ட இந்த பணியில் எங்களுடைய ஈமானும் உறுதிப்பட வேண்டும், மார்க்கம் பற்றிய கல்வியும் தெரிவும் எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஆர்வத்தோடு இஸ்லாத்தை படித்து செயல்படுகிற ஒரு சமுதாயமாக நானும் நீங்களும் மாறி நல்ல ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள சமூகமாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா அறிவில் குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்